ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபாவும் கர்மாவும், அதாவது ஊழ்வினையும் என்ற தலைப்பில் பார்க்கலாம். டாக்டர் சி பிள்ளை, சிலந்தி புழுக்கால். காலில் மிக கடுமையான சிலந்தி புழு தாக்கம் ஏற்பட்டு அவஸ்தைக்குள்ளான டாக்டர் சி பிள்ளை எஸ் தீக்ஷித்திடம் கூறுகிறார், காக்கா சாஹேப், இந்த வலி தாங்க முடியாமல் இருக்கிறது, சாவதே மேல். இந்த வலி பூர்வ கர்ம வினையை தீர்ப்பதற்காக என தெரிகிறது. ஆனால் தாங்கள் ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்று இப்போது இந்த வலியை நிறுத்திவிட்டு இன்னும் அனுபவிக்க வேண்டிய பூர்வ கர்மாவை இனி வரப்போகும் என் 10 பிறவிகளுக்கு மாற்றிவிடச் சொல்லி கேளுங்கள். தீக்ஷித் ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்று பிள்ளையினுடைய வேண்டுகோளை தெரிவித்தார். ஸ்ரீ சாயிபாபா அவரிடம் பயப்பட வேண்டாம் என கூறுங்கள். எதற்காக இன்னும் 10 பிறவிகள்? இன்னும் 10 நாள்களில் எல்லா துன்பத்தையும் அவர் அனுபவித்து தீர்த்து விடலாம். மகான்கள் இருப்பது பக்தர்களுக்கு ஆன்மீக லௌகீக நலன்கள் அளிப்பதற்கே. இதை விட்டு பிள்ளை சாவை நாடுகிறார். அவரை இங்கே அழைத்து வாருங்கள். அவர் குழம்ப வேண்டாம். டாக்டர் அழைத்து வரப்பட்டார். ஸ்ரீ சாயிபாபா அவர் சாய்ந்து படுப்பதற்கு தமது தலையணையையே கொடுத்து, இதில் சாய்ந்து கொள்ளும். வீணான எண்ணங்களில் மனதை அலைப்பாய விட வேண்டாம். உமது காலை நீட்டி சௌகரியமாக இரும். வேதனையை நேரிடையாக அனுபவிக்காமல் ஊழ்வினையை கடக்க இயலாது. வாஸ்தவமே, சுக துக்கங்களின் காரணம் கர்மாதான். ஆகையால் உமக்கு நேருவதை தைரியமாக தாங்கிக் கொள்ளும். அல்லாஹ் மாலிக், இறைவனே ஆள்பவர், ரட்சிப்பவர். சதா அவரையே நினைத்திரும். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். அவரை பூரணமாக சரணடையுங்கள். அவரிடமே உமது எண்ணம் எப்போதும் இருக்கட்டும். அவர் என்ன செய்வார் என்பதை பார்ப்பீர். பின்னர் நானா சாந்தோர்கர் புண்ணை சுற்றி கட்டு ஒன்று போட்டார். ஸ்ரீ சாயிபாபா, அதை எடுத்து விடுங்கள். நானாவுக்கு பித்து பிடித்து விட்டது. அது உம்மை கொன்றுவிடும். இப்போது ஒரு காக்கை வந்து புண்ணை கொத்தும். அது உம்மை குணப்படுத்திவிடும் என்று கூறினார். இதன் தொடர்ச்சி நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.